டிவிக்கு ஆட்சிக்கு வரலாமாங்கிற ஒரு கேள்வி வந்து கட்டாயம் வரும். ஏன்னா அவர் பிரச்சாரத்துக்கு போகிற இடங்கள்ல வந்து ரசிகர் பட்டாளங்கள் அவரது சூழ்ந்து காணப்படுகின்றன. அவர் எல்லோரும் அவருக்கு வாக்களிக்கும் பட்சத்தில் அவர் 2026 சிஎம் ஆகுத எந்த ஒரு மாற்றம் எதுக்காக அவருக்கு வாக்களிக்கணும்? எதுக்காக வாக்களிக்குங்கிற ஒரு நல்ல கேள்வி. இந்த படத்துல நடிகராக இருக்கும்போது நிறைய நற்பணிகள் செஞ்சிருக்காரு. அவரோட மன்றத்தால நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு. ஏன்னா அவர் எதையுமே செய்யாம இந்த ஆட்சி பீடத்தை அவர் அமைக்கிறதுக்கு எதிர்பார்க்கல. அவர் மக்களுக்கான ஒரு நல்லது செய்வதற்காக தான் இந்த முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தோட அவர் வந்திருக்காரு. அவர் மன்றத்தாலே நல்லது செஞ்சுட்டு போகலாமே. மன்றத்தால செய்யறதோட அவர் இப்ப அரசியல் வந்து காரணம். ஏன்னா அவர் வந்து இப்ப சம்பாதிக்கிறதுக்காக வரல. ஏன்னா ஒரு 100 கோடி 200 கோடி வசூல் வாங்கினி படங்களை நடித்து கொண்டு இருந்தவர். இவர் ஆட்சிக்கு வரைய அவர் மக்களுக்காக தன்னை நம்பி இருக்க மக்களுக்காக ஏதாச்சும் ஒன்று செய்யணுங்கிறதுக்காக தான் அவர் கவர்மெண்ட் செய்யற வேலை வந்து அப்படி போயிட்டு இருக்கும். அவர் 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குறாருன்னு சொல்றீங்க. அந்த 100 கோடி 200 கோடியை மக்களுக்காக செலவு பண்ணி நல்லது செய்யலாம். அப்படி செய்யறதோட ஒரு நாட்டு முதலமைச்சரா இருந்தா எல்லா ஏரியாக்களுக்கும் நல்ல நலத்திட்டங்களை செஞ்சு நல்ல முறையில நாட்டை கொண்டு போக முடியும். ஊழல் இல்லாத ஆட்சியை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால தான் அவர் முதலமைச்சர் ஆகுனதுக்காக வந்திருக்காரு. அவனுக்கு வரமாட்டானுங்கப்பா. டிவி கேட்டு கொள்கை தான் தப்பா சொன்னா கொன்றுவானோ. கொள்கை தான் என்னன்னா அவரு கொள்கையில எல்லா கொள்கை அவர் எல்லா ஏரியாக்களுக்கும் போயிட்டு பிரச்சாரத்துல அவருடைய கொள்கைகளை சொல்லிட்டு அவர் பிரச்சாரம் பண்றாரு அப்படி சொல்ல வரீங்களா? கொள்கைங்கிறத வந்து அவர் மத்த டிஎம்கேயோ ஏடிஎம்கே மாதிரி கொள்கைகளை முன்வைத்து மக்களை ஏமாற்ற விரும்பல. கொள்கைங்களை மக்களுக்கான நல்லது செய்வதற்காக தான் வந்திருக்காரு. நல்ல கொள்கைகள் இருக்கும்னு எதிர்பார்க்கணும். நல்ல கொள்கை அவருக்கு கொள்கை வந்து நல்ல கொள்கை. பொதுவா சொல்லுவான், எது சொன்னாலும் அவர் நல்லதா தாங்க சொல்லியிருப்பாரு. அதை போட்டு என் கிளறிக்கிட்டு இருக்கீங்க. போய் வேலை வெட்டிய பாருங்க. அப்படியே நினைச்சுக்க, நல்ல கொள்கையோட ஒரு கொள்கை இல்லாத ஆட்சி அமைக்கலாம்னு நினைச்சுக்கணும். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இப்படித்தானே இப்ப கடந்த ஆட்சிக்கு இருந்தவங்க கொள்கைகள் வெளியிட்டிருக்காங்க. அந்த கொள்கைப்படி நாட்டு இல்ல. அதனாலதான் இவர் மக்களுக்காக செய்யறதுக்காக முன் வராரு. அவங்க நாட்டு இப்ப இலங்கைக்கு அவருனால என்ன நல்லது இருக்கு? இலங்கைக்காக என்ன நல்லது கிடைக்கும்னா ஒரு முதலமைச்சர் ஆனா தான் தெரியும். ஏன்னா அவர் ஆட்சிக்கு வராம இலங்கைக்காக என்ன நல்லது கிடைக்கும்னு நம்ம சொல்லிடுறோம். இந்தியாவுக்காக என்ன நல்லது செய்ய போறாலும் தெரியல. சொல்லக்கூடாது. ஆட்சி பீடத்துக்கு வந்தா தான் மக்களுக்கு அவர் ஆட்சிக்கு வந்தா தான் என்ன செய்வாருன்னு மக்களுக்கு தெரியும். வந்தவனைக்கு தான் பார்க்கலாம். வந்தா கட்சி தீவு மீட்டு இந்தியா கொடுத்துருவாரு அப்படியா சொல்லியிருக்காரு. ஆனா கட்சி தீவு மீட்கிறதுங்கிறது இயலாத ஒண்ணுதான். ஏன்னா நம்ம நாட்டுடைய சொத்து மாதிரி அது. அப்ப நீங்க டிவிகேல விஜய் தான் கட்சி தீவு மீட்டு இந்தியா கொடுப்போம்னு சொன்னாரு. நீங்க அவருக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. இதே மாதிரி தான் எல்லாரும் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. ஆனா சாத்தியமாங்கிறது சொல்லல. இப்ப அவர் வர்றது வந்து சரியில்லைங்கிறீங்க? சரியில்லைங்கிறதுல 2026 முதலமைச்சர் ஆனா அவங்களும் மக்களுக்கு நல்ல. ஆனா கட்சி தீவு மீட்க கூடாது. கட்சி தீவுனா நம்ம நாட்டுடைய சொத்தை இங்க உள்ள மீனவர்கள் பாதிக்கப்படும்.